உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீட்டுக்கு வந்தாச்சு. தியா வா. மேடம் பாத்து. ஏன் இவ்ளோ லேட்டா வர? கொஞ்ச நேரத்துல அம்மா எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அம்மா எனக்கு ஒன்றும் ஆகாதம்மா. அதான் வெற்றி அங்கிள் இருக்காருல்ல, அவரு கூட நான் பைக்ல போறது சேஃப் தானே? சரி வா போலாம். மேடம் 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 உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இதே மாதிரி டெய்லி தியாவை வெளியே கூட்டிட்டு போவாங்கறீங்களா? இத பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல அனுப்ப மாட்டேன். மேடம் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நான் கேட்க வந்ததே வேற. என்ன? ஏன் தியா கிட்ட அவங்க அப்பாவும் பாட்டியும் இறந்துட்டாங்கன்ற உண்மையை சொல்லாம ரொம்ப தூரம் போயிருக்காங்கன்னு சொன்னீங்க? இல்லாதவங்கள இருக்காங்கன்னு சொன்னா அப்பாவும் பாட்டியும் கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து அவ ஏமாந்து போயிட மாட்டாளா? என்ன மேடம், நீங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருப்பீங்கன்னு அத்தா அடிக்கடி சொல்லுவாங்க. குழந்தையோட மனசுல பொய்யான நம்பிக்கைய வளர்க்கலாமா மேடம்? சரி, நான் தான் போய் சொல்லிட்டேன். உங்களுக்கு உண்மை தெரியும்ல, சொல்ல வேண்டியது தானே? நிஜமாவே பாட்டியும் அப்பாவும் திரும்ப வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு பாடுபடும். இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவளால தாங்க முடியுமா? நாம எல்லாரும் இந்த வயசுல ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறதா சொல்றோம். ஆனா நமக்கு பிடிச்சவங்க இறந்து போனாலே காலத்துக்கும் அந்த வலி மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவ குழந்தைங்க, அவளால அவ அப்பாவையும் பாட்டியையும் எப்படி மறக்க முடியும்? அந்த வலியை அவளால தாங்கிக்க முடியாது. வளர வளர அவளுக்கு எல்லாமே புரியும். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உன்னோட மனசும் உன்னோட பக்குவமும் வேற யாருக்குமே வராது துளசி. என்னங்க? ஒண்ணு இல்ல மேடம். இதையும் மீறி உங்களுக்கு தியா கிட்ட உண்மையா சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சொல்லுங்க. ஐயோ மேடம், உங்க அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியாது. மனசுல தோன்றத முன்ன பின்ன யோசிக்காம பட்டுன்னு செய்யற ஆள் நானு. அதனாலதான் நான் புரியாம பேசிட்டேன் மேடம். சத்தியமா சொல்றேன் மேடம், தியா கிட்ட இத பத்தி நான் பேசவே மாட்டேன். மேடம் நம்பலையா? நீங்க வேணா கை நீட்டுங்க, நான் சத்தியம் பண்றேன். நம்புங்க மேடம். மேடம் கைய தொட்டு சத்தியம் கூட பண்ண விட மாட்டேங்கிறா. ஆனா ஒண்ணு, உன்னையும் என்னையும் தவிர தியாவை வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. கடவுளே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? ஒரு பர்சன் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாளே. ஏ வெற்றி, உன் காதல் கடைசி வரைக்கும் ஒன் சைடாவே இருந்துருமோ? ஐயோ கடவுளே, உன்னை நம்பிதானே நான் இதுல இறங்கினேன். இப்படி சோதிக்கிறியே ஆண்டவா. அந்த ரெட் சிக்னலை கொஞ்சமாவது கிரீன் சிக்னலா மாத்த கூடாதா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வெற்றி, வெற்றி, அண்ணி என்னாச்சு வெற்றி? தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்ப விட்டுட்டாளே. யாரு? வேற யாரு? துளசிதான். ஏன், என்ன சொன்னா? வீட்டுக்கு போனாலும் திட்டுறாங்க, ஆபீஸ்க்கு போனாலும் திட்டுறாங்க. என்ன கண்டாலே அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அவ்வளவு ஏன் அண்ணி? என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறாங்க. நானும் எப்படி எப்படியெல்லாம் பேசி பாக்குறேன், ஆனா கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டேங்கிறா. அதான் அண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்ன வெற்றி, இதுக்கே இப்படி உடைஞ்சிட்டா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கு. எவ்வளோனா எவ்வளோ அண்ணி? இப்போ ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு வைங்க. திரும்ப போய் பேசினா சமாதானம் ஆயிருவாங்க. ஆனா இங்க லவ்வே உருவாக மாட்டேங்குதே. நானும் தலைகில குட்டிக்காரன் அடிச்சு பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. என் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கட்டிக்கலாம்னு நினைச்சாலும் என் மனசு அவளை மட்டும்தான் சுத்தி சுத்தி வருது. அவ மட்டும் என்னை ஏத்துக்கலன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் நான் பேச்சுலர் தான். இல்லனா காவி வேட்டியை கட்டிக்கிட்டு இமயமலை பக்கமா போயிட வேண்டியதுதான். அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். அண்ணி, நீங்களும் ஒவ்வொரு முறையும் பாசிட்டிவா தான் பேசுறீங்க. நீங்க சொல்ற மாதிரியே நானும் ட்ரை பண்றேன். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன இவன் இப்படி புலம்பிட்டு போறான்? இதை விடக்கூடாது. இவன் பாட்டுக்கு மனசை விட்டுட்டானா அதுக்கப்புறம் இந்த வீட்ல இவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே. அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும். இல்ல, இதுக்கு உடனே ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். என்ன பண்றது? சொல்லுங்க மேடம். எங்க மாமா நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஐடி ரிட்டர்ன்ஸ் செக் பண்ணணும். ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல? அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேடம். ஃபைலை நான் ஒரு தடவை செக் பண்ணணும். எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்பி வைக்கிறேன் மேடம். எப்படியும் சார் கிட்ட அதுல சைன் வாங்கணும். ஓ அப்படியா? யார்கிட்ட கொடுத்து விடுவீங்க? வழக்கமா ஒரு பையன் வருவானே, அவங்கிட்டே கொடுத்து அனுப்புறேன். வேண்டாம், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான மேட்டர். அதனால இத யாராச்சும் நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அவங்க அதை ஓபன் பண்ணியே பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே மேடம், நான் அப்படி ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன். யாரு? துளசின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அவங்க இதுக்கு கரெக்டா இருப்பாங்க. ஓகே ஓகே, அவங்க கிட்டே கொடுத்து விடுங்க. சரிங்க மேடம். ஹலோ துளசி மேடம், உங்க மொபைலுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன். நான் சொல்ற ஃபைல அந்த லொகேஷன்ல கொண்டு போய் ரொம்ப பத்திரமா கொடுக்கணும். வெற்றி, இனிமே உன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.